எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சிமகா பெரிவா திருவடிகளை போற்றி. உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது ஒன்றன் புன்னது உணர்வார் பெறின். புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும். ஆராய்ந்து அறிவாரை பெற்றால் அப்புலால் வேறொரு உயிரின் புண் என்பதை உணரலாம். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். இந்த அத்வைத தத்துவம், அதாவது பகவான் ஒன்று தனியா இல்ல, ஜீவாத்மான்னு ஒன்று தனியா, எல்லாமே ஒண்ணுதான். அந்த அத்வைத தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த அனுபவத்தை நாம் அடைந்து விட்டால் அதன் பிறகு கஷ்டம், பயம், காமம், துவேஷம் எதுவும் நம்மை கட்டுப்படுத்தாது. நமக்கு புறம்பாக ஏதோ ஒன்று இருப்பதாக நினைப்பதால் தானே அதனிடம் இருந்து கஷ்டம், பயம், காமம், குரோதம் இத்தியாதிகள் நம்மை கட்டி போடுகின்றன. இதுதானே சம்சார பந்தம். நம்மை தவிர இன்னொன்றே இல்லாத பொழுது எவன் கட்டுப்படுவான்? எது கட்டுப்படுத்தும்? எல்லாமே சாமின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மை கட்டுப்படுத்துவது இன்னொன்று இல்லை என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடும் இல்லையா? நாமே சாமியோட கலந்துடணும் நாம. அதுதான் அத்வைதம். அதன் பிறகு இந்த கட்டு என்பதுதான் ஏது? கட்டு என்பதுதான் ஏது? நம்மை தவிர இன்னொன்று இல்லாத போது எவன் கட்டுப்படுவான்? எது கட்டுப்படுத்தும்? கட்டு என்பதுதான் ஏது? இரண்டாவது வஸ்துவே தான் கிடையாதே. கட்டு என்றும் கட்டுகிற வஸ்து என்றும் நமக்கு வெளி வஸ்து எப்படி இருக்க முடியும்? கட்டிலிருந்து விடுபட்ட, அதிலிருந்து முழுவதுமாக விடுபடுதல், இந்த நிலைதான் முக்தி அல்லது மோட்சம். அதாவது ஆசையிலேருந்து வெளியில வந்துடணும். நம்ம கடமையை சரியா செஞ்சுட்டே வந்தோம்னா ஆசைங்கிறதே நம்மளுக்கு வராது. அந்த கட்டு, அந்த ஆசைங்கிற ஒரு பிடி, அந்த விலங்கிலிருந்து நம்ம வெளியில வரணும். அந்த நிலைதான் முக்தி அல்லது மோட்சம். இந்த நிலையை எங்கேயோ வைகுண்டத்தில் அல்லது கைலாசத்தில் என்றைக்கோ போய் பெற வேண்டியதில்லை. இதை இங்கேயே இப்பொழுதே அனுபவித்து விடலாம். அதாவது பிரம்மம் என்கிற எல்லையற்ற சத்தியம் எப்பொழுதுமே கட்டுப்படாத மோட்சமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த பிரம்மங்கிறது எப்பொழுதுமே இருக்கு. நேத்திக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கும். அந்த பிரம்மத்தோட ஒரு பகுதி தான் நாம், ஒரு துளி தான் நாம தனியா நினைச்சுக்கவே கூடாது. அந்த அத்வைத தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில் அமைதி கிட்டும், சாந்தி கிட்டும். என்றென்றும் பகவான் நாமத்தை சொல்லி நாம் நமது வாழ்க்கையை எளிதாக கடந்து விட முடியும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். நாராயண நாராயண.